அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நம்மளை முடிச்சு விட்டீங்க, போங்க, மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டீங்க. அப்படித்தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன தகவல்னு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் மறக்காமல் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏஜென்ட் சம்மந்தமான வீடியோ. சிங்களம் தெரிஞ்சவங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோ சம்மந்தமான ஒரு தகவல் இருக்குது. அதோடு சேர்த்து அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீட்டு பணிப்பெண் ஒருவருக்கு நடந்த அநீதி, ரூமில் அடைச்சி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஏஜென்சியால் நடந்த மிகப்பெரிய ஒரு துன்பம், வெளிக்கொண்டு வந்த யூடியூபர் மற்றும் டிக்டாக்கர், அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க, போங்க. கடைசியில் நடந்தது என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஒரு சகோதரர் ஒரு ஏஜென்சி பெண்ணை ரொம்ப மோசமாக திட்டி, இந்த மாதிரி அநியாயம் செய்கிறா, கொடுமைக்காரி, சித்திரவதை பண்ணுறா, அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக திட்டி ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறமா என்னடா விஷயம்னு கேட்டால், இப்படித்தான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, இந்த மாதிரின்னு சொல்ல அப்படியா நானும் போடுறேன்டா அப்படின்னு நானும் போட்டால் வீடியோ ஃபுல்லாக வைரலாக ஓடிச்சு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிரச்சனை என்ன, இது சம்பந்தமான கேள்விகள் அங்கிட்டு இங்கிட்டு ஃபுல்லாகவே எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க. என்ன ஏதுன்னு ஃபுல்லாகவே செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் இந்த சகோதரி யார், இந்த பணிப்பெண் போட்ட வீடியோ, இவங்க சொன்ன கதை, இவங்க சொன்ன அந்த சம்பவம் 100க்கு 99% போய் 1% தான் உண்மை. என்ன இன்னமும் எல்லாம் கேஸெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னமும் சரியான ஒரு இது நிலைப்பாடு இல்லை. அவ்வளவுதான் இதில் உள்ள பிரச்சனை. சரி, அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. 6 மாதத்தில் 5 வீடு மாறி இருக்கிறாங்க. 5 வீடும் சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் மாறி இருக்கிறாங்க. அப்போ அந்த 5 வீடும் சாதாரணமாக 3 வீடு தான் மாற்றி கொடுக்குறது. இவங்க 5 வீட்டுக்கும் போட்டு பார்த்துருக்குறாங்க. 5 வீடும் இந்த சகோதரிக்கு சரிப்பட்டு வர மாதிரி இல்லை. 5 வீட்டிலையும் ஒவ்வொரு மாதம் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த சம்பளத்தை கூட வாங்கி நாட்டுக்கு கூட அனுப்பி வச்சுருக்குறாங்க. ஏஜென்ட்டால் அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. சரி, அதுக்கப்புறமா என்ன, நான் இதை பேச வர்றதுக்கு காரணம், நம்ம தொடர்ந்து ஏஜென்ட்னாலே கெட்டவன், கள்ளன், திருடன், பொம்பளை கள்ளன், பொம்பளைங்களை விற்று சாப்பிட்றவன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விதமான கோணத்துலேயும் ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸ்லேயும் பேசுவோம். ஆனால் சில நேரங்களில் நல்ல நிலைமை, அதாவது நல்லது செஞ்சும் அப்படி கெட்டதுக்கு நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்தால் இப்போ அந்த சகோதரியை வச்சு இதை நாங்கள் விசாரித்தோம். அவங்கள வீடியோவில் காட்டவோ அல்லது அவங்களோட வாய்ஸை போடவோ விரும்பலை. அந்த சகோதரிகிட்ட கேட்கும்போது, ஆமாம், இல்லை, இதெல்லாம் பண்ணினாங்க தான், இல்லை அவங்க எனக்கு நாட்டுக்கு அனுப்ப சொன்னேன், நாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இல்லை, காசு கேட்குறாங்க, அதால் தான் நான் உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னேன் அப்படின்னு பாதி பொய்யையும் பாதி உண்மையும் சொன்னேன் அப்படின்னு. எங்களை பார்த்தா என்ன மண்டையில் இழிச்சவாயின் மாதிரியாக தெரியுது, எழுதி ஒட்டி இருக்குது. ஆமாம், நான் கேட்குறேன், மொத்தமாக நம்மளை முடிச்சு விட பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ அந்த பெண்மணி எல்லா டீட்டெயில்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க நேற்று நைட்டு எங்களோட பேசலைன்னா இன்றைக்கி காலையில் அவங்க சொன்னாங்க, நான் சிஐடிக்கு போய் கேஸ் போடுவேன் அப்படின்னு. கேஸ் போடுறதுக்கு தான் இருந்தேன் அப்படின்னு. எங்களோட கோவித்த கமல் சகோதரர்கிட்ட இந்த தகவல் கிடைச்ச பிறகு அவர் உடனடியாக இது சம்மந்தமாக என்னோடையும் பேசி, வீடியோ போட்ட மற்ற டிக்டாக்கரோடையும் பேசி, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாமே சரியாக காட்டுறாங்களே, அந்த பணிப்பெண் கூட ஆமாம் இப்படித்தான் ஒத்துக்கிச்சே, இப்போ நீங்கள் என்னடா செய்வீங்க, 2 பேர் தான் பேசுகிறீங்க, ஹவுஸ்மேட்டோட வாய்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் சும்மா போன வெளியில் போன ஓனான தூக்கி தோலுக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ குத்துதே குறையுது என்ன மாதிரி இருக்குதே அப்படின்னு மாதிரி ஆச்சு. சரின்னு அப்புறமா நான் அந்த ஏஜென்சி சகோதரியோட பேசினா, அதே மாதிரி அந்த ஏஜென்சியில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணோடையும் பேசினா, இது சீன் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களே அந்த சகோதரி. அப்புறமா நான் பேசினா அதுக்கப்புறம் பார்த்தா இதில் என்ன இன்னமும் அவங்கள நாட்டுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்ற பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 5 வீடு மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த வீடுகளில் சம்பளத்தையும் வாங்கி சரியாக கொடுத்துருக்காங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே சரியாக தான் செஞ்சுருக்குறாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைன்னா நாட்டுக்கு போகணும். சரி, நாட்டுக்கு போகிறதுன்னா யோசிச்சு பாருங்கள், இந்த நாட்டில் 750 தினார் கொடுத்து ஒரு கஃபீல் ஹத்தாமல் எடுக்கிறான். சரி, 100 தினார் அவங்க 150 தினார் இங்கே இருக்கிற ஏஜென்சியோட கொமிஸ் போனாலும் ஒரு 500 தினார் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு பாஸ்போர்ட்டு புதுசாக செஞ்சுருக்கிறாங்க, மெடிக்கல், பீரோ, மற்ற செலவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கையிலையும் 75,000 ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க.
அப்போது இதெல்லாம் வாங்கிட்டு இங்கேயும் வந்து வேலை செஞ்சு வேலையும் பிடிக்கலை, ஒரு வீட்லேயும் வேலை பிடிக்கலை அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணுறது? வாங்கின காசு செலவு பண்ண காசெல்லாம் எப்படியுமே கொடுக்கத்தானே வேணும். ஏன்னா இங்கே வந்து வேலைக்கு வந்தும் வேலைக்கு இவங்க மேலே பிரச்சனை, ஏஜென்சியில் தான் பிரச்சனை, வீடு தான் பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் ஓகே சரி, அது நான் ஒன்றும் பழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களை 5 வீடு போட்டிருக்குது, 5 வீடும் பிடிக்கல, சரி 6வது வீடு சரி தேடி நல்ல வீடு போடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. இல்லை, சம்பளமும் சரியாக தான் வாங்கி கொடுத்துருக்குது. அப்போ எப்படியுமே இவங்க பக்கம் உள்ள நியாயமும் பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு நான் இருக்கக்கூடிய வீடு, என்னோடய வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எனக்கு சிஐடியால் என்னையை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டாலே என் பாபா உடனே வந்து வெளியே எடுத்துகிட்டு வராரு. கோர்ட்டு கேஸுனா கூட உடனே ஒரு கோலில் 2 லோயர் மாதிரி அவரை கூட போ அப்படின்னு சொல்லி லோயர் மாதிரி எனக்கு கூட அனுப்பி வைக்கிறாரு. அப்போ இந்த நிலைமைக்கு நான் ஆரம்பத்தில் வரும்போது இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வரும்போது எப்படா இந்த வீட்டை விட்டு எப்படா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறது அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு மூலையில் அழுது இருக்கிறேன். அப்படி வேலை, அம்புட்டு வேலை இருந்துச்சு. வெளியில் சுத்தம் பண்ணணும், உள்ள சுத்தம் பண்ணணும், அதை கழுவணும், இதை கழுவணும், அதை தூட்டணும், இதை கூட்டணும். வீடே அப்படியோ சாதாரணமாக எப்படி சொல்கிறது, ஒரு 10-15 வருஷமாக ஒரு குப்பை தொட்டியை கழுகாமல் பாவிச்சா எப்படி இருக்கும்? இந்த ரோடுகளில் இருக்குதே குப்பை தொட்டிங்க, அந்த மாதிரி இருந்துச்சு வீடு. நான் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் நல்லா பருப்பு தின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு, சாப்பாடு சரியாக இருக்காது, கிச்சனுக்குள்ளெல்லாம் போக முடியாது, இப்போ சமைக்கிற மாதிரி சமைக்கலாம் முடியாது, என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும், குறைஞ்ச சம்பளம் தான், வேலை விடிய காலையில் ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு மட்டுக்கும் முதுகு எலும்பு முறிஞ்சு போகிற அளவில் வேலை. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன், சரி ஓகே பல்ல கடிச்சு பிடிச்சி எப்படியாவது இருப்போம், ஏதாவது செஞ்சு ஒரு 2 வருஷத்தை ஓட்டிட்டு நாட்டுக்கு போயிடுவோம், இப்படி இருந்தோன்னா கொஞ்சம் காலத்தில் செத்து போயிடுவோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த வீடை மெதுவாக என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுத்தம் பண்ணுறது அது இது எல்லாமே மெதுவாக எல்லாமே கிளியர் பண்ணி எடுக்கும்போது அந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ சுத்தமாகிடுச்சு. இப்போ வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்தில் 2 தடவை சுத்தம் பண்ணினா போதும், அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்படி ஆகின பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ஹவர் வேலை செஞ்ச எனக்கு இப்போ 5 ஹவர் தான் வேலை. அதே 1 வருஷம் போன பிறகு பார்த்தா அந்த 5 ஹவர்லையும் 1 ஹவர் கம்மி. 2 வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்தா வெறும் 2 ஹவர் தான் வேலை இருக்குது. அப்படின்ற மாதிரி எல்லாமே சுமூகமாக மாறுது. இவங்க சமைக்கிற சாப்பாடு எனக்கு செட் ஆகுது. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரி வந்து இந்தியா, நான் ஸ்ரீலங்கா. அப்போ எங்களுக்குள்ள அந்த சாப்பாடு விஷயங்கள் இப்போ எனக்கு முன்னாடியெல்லாம் இந்த சாம்பார் சாதம், அப்போ அதே மாதிரி சில இதுகள் வந்து எனக்கு தெரியாது, சட்னி, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பெருசாக சாப்பிட்டு இல்லை, எனக்கு வந்து அது பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க பருப்பு சாம்பார் வைக்கிறது, முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறது, சாப்பாடு ஆக்குறது, சமைக்கிற விதங்கள் எனக்கு வந்து குறிப்பாக கொத்தமல்லி பிடிக்காது. கொத்தமல்லி நான் சாப்பிட்றதே இல்லை, நான் நாட்டில் கூட சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதால் கொத்தமல்லி போட்டு சமைப்பாங்க சகோதரி, ஏன்னா அவங்க இந்தியா. கொத்தமல்லின்றது அவங்களுக்கு வந்து அது ஒரு சாதாரணமானது. ஆனால் எனக்கு கொத்தமல்லி இலை போட்டு சாப்பிட்டாலே அந்த வாடை எனக்கு பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி சில விஷயங்களால் எனக்கு முரண்பாடு இருந்துச்சு சாப்பாட்டில். அப்போ நான் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் பாபா கிட்ட கேட்குறேன், இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த இடத்துல நான் இப்போ இன்றைக்கி கிச்சனில் போய் உள்ளே உட்காந்து ராஜா மாதிரி சாப்பிட்றேன், வேண்டியதை சமைக்கிறேன் அப்படின்னா நான் வந்த இடம் எங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்கள், அதுக்கப்புறமா நான் பாபா கிட்ட சொல்கிறேன், பாபா எனக்கு இந்த சிஸ்டர் சமைக்கிறது எனக்கு செட் ஆகுது இல்லை, எனக்கு நானே சமைக்கணும், என்னோடய ரூம்லலாம் சமைக்கிறதுக்கு முடியாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறமா பாபா என்ன சொன்னார், ஓகே நம்ம இந்த கிச்சன் இருக்குது, எதுக்கு நீ அங்கே இங்கே என்ன தேடுற, எதுக்கு அடுப்பு, எதுக்கு கேஸ் குக்கர், எதுக்கு ரைஸ் குக்கர்லாம் தேடுற, சரி வா கிச்சனில் என்ன வேணுமோ சமை அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டு எல்லாத்தையுமே காட்டி தந்தார். இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த இதில் கோழி இருக்குது, மீன் இருக்குது, கறி இருக்குது, என்ன வேணுமா நீ எடுத்து சமை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே சின்ன வேலைகள் இருந்தால் கூப்பிடுவாங்க, வீட்டுக்குள்ளே போகவும் வருவோம். அதே மாதிரி மற்ற வேலைகள்லாம் அதுக்கப்புறமா எப்படின்னா பாபாவோ மாமாவோ ஆமாம் இதை செய்யன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சு முடிச்சிடுவேன். இது அந்த வேலை ஒன்று இருக்குது, அதை செய்யணுமே, மேலே போய் அந்த மேலே அந்த கதவை மூடணுமே, குளிர்காலம் வந்துருச்சு, அந்த கதவை திறக்கணுமே, திறந்தாச்சு பாபா, மூடியாச்சு பாபா, அந்த ஃப்ளக்கை ஆஃப் பண்ணணுமே, சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் பாபா, முன்னாடி இதை கொஞ்சம் ஆளுங்க இன்றைக்கி வராங்க, கூட்டி விட்டாச்சு பாபா, எல்லாமே முடிஞ்சு துப்புரவு பண்ணிட்டேன், வண்டியெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, கழியாச்சு பாபா, எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட துவங்கினதுலேருந்து அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யும்போது அவங்களுக்கும்
அப்போ நம்மளை வந்து நம்மளை குடைய மாட்டாங்க, நம்மளுக்கு குடைச்சல் இல்லை. அவன் வந்து செய்வான். அப்போ ஒரு வேலை செய்யாமல் இருந்தாலும் கூட சரி அவன் வந்து இப்போ ஏதாவது வேலையில் இருக்கான் போல, சரி அப்புறமா செய்வான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகிறது, சமைக்கிறது, மற்ற வேலைகள், அவங்க கொடுக்குற எந்த ஒரு விஷயத்துலையுமே இது இல்லாமல் குறைபாடு இல்லாமல் செய்கிறது, நம்பிக்கையாக நியாயமாக நடக்கிறது, இதெல்லாம் பார்த்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, உடனே சரி நம்பிக்கைக்கு பாத்திரமாக வேலை செய்யக்கூடிய ஆளாக மாறிட்டான், சரி ஓகேன்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளை மதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அவங்களுடைய சம்பளம் கார்டை கொடுத்து கையில், நம்ம கார்டு 2 பேரோட கார்டு நம்ம கையில் தான் இருக்குது. சம்பளம் விழுந்துருச்சா அஹமத், எனக்கு சம்பளம் வந்துருச்சா அப்படின்னு அவங்க தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. ஆமாம் சம்பளம் வந்திருக்குது, வேணுமா, எவ்வளோ வேணும் காசு, நானே போய் பேங்கில் காசு எடுத்துகிட்டு வருவேன். நான் என்னுடைய சம்பளம் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன், ஹவுஸ்மேடுக்குரிய சம்பளம் இவ்வளோ நான் கொடுத்துட்டேன், மேனேஜர் மாதிரி போயிட்டோம். அவங்களுடைய சம்பளத்தை, என்னுடைய சம்பளத்தை நான் தான் எடுத்துக்கிறது, முதலாளி கையில் கொடுக்கறது இல்லை, நான் தான் என்னுடைய சம்பளத்தை எடுத்துக்கிறது, என்னுடைய சம்பளத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அந்த லெவலுக்கு இன்றைக்கி மாறி நிற்கிறோம். இன்றைக்கி என்ன வேணுமோ தேவையானதை சமைக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே ஒரு பக்கவான நிலைமையை கொண்டு வந்திருக்கு. ஆனால் வந்த புதுசில் எப்படி இருந்தேன் நான், எப்பட்றா என்னை விட்டுருங்கடா, நான் ஓடிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி போடான்னு விரட்டி விட்டாலும் போக முடியாது, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதியாக இன்றைக்கி பாருங்கள். இந்த யூடியூப் செய்கிறதுலேருந்து எல்லா விதத்துலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், நீ வேண்டியதை போடுறா, வாரதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கஃபீல் நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு நிலைமைக்கு வாரதுக்கு காரணம் நம்ம அந்த இடத்துல சரியாக இருந்ததால தான். ஆனால் வந்த புதுசில் நானும் அதே மாதிரி பருப்பு தின்னேன். இன்றைக்கி நீங்கள் கொமெண்ட் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவை எத்தனை பேர் இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியலை. நம்மளுடைய அன்பார்ந்த நம்மளுடைய ஆதரவாளர்கள், பார்வையாளர்கள் நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. இதில் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கு. வந்த புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தா அடுடா நல்ல வேலை இந்த விடையாக விட்டுட்டு போக பார்த்தோம் அப்படின்னு தோணின்னு எத்தனையோ பேர் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்த புதுசில் கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். கிளைமேட்டு, இருக்கிற நிலைமை, பாசம், மொழி, சாப்பாடு எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலையை பிசைஞ்சு எடுக்கும். அப்படியே ஒவ்வொரு நாளும் சும்மா தலைக்குள்ளே யாரோ 4-5 பேர் இருந்து மாவு பிசைகிற மாதிரி உள்ளேருந்து பிசைகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணி வரும்போது சரியாகிடும். ஆனால் அதற்காக நம்ம சில நேரங்களில் பதட்டப்பட்டு அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் விபரீதமாக முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல வீடுகளுக்கு வந்தும் அந்த வீட்டில் ஏதோ வேலை இந்த மாதிரி அது அதிகமான வேலை இருக்குது அப்படின்றதால விட்டுட்டு போயிட்டு வேறு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, குவைத்திகள் என்றவங்க அவங்க பிறந்ததுலேருந்து வளர்ந்து சாகும் வரைக்கும் ராஜா தான். ஏன்னா பிறந்த உடனே தாய்ப்பால் குடிக்கிறது மிஞ்சினா 1 நாள் 2 நாள் தான். தன்னுடைய தாயோட பாலை குடிக்கிறதவங்க 2 நாள் 3 நாள் தான். அதுக்கப்புறமா பெட்டிப்பால், அடுத்தது யார், பனிப்பெண் பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க. பிறந்த குழந்தைய பார்க்குறதுக்கு பனிப்பெண் வைக்கப்பட்டுருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அவங்களுக்குரிய சலுகை இருக்குது. பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் அவங்களுக்கான சலுகைகள் எல்லாம் பக்காவாக இருக்கும். அப்போ அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஜெனுவினாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிட்ற ஒரு தட்டை கூட, இங்கேருந்து ஒரு தட்டை கூட நகட்ட மாட்டாங்க. கீழே ஒரு பேப்பர் துண்டு கிடக்குன்னா அதை கூட புறக்கி டஸ்ட்பினில் போட மாட்டாங்க. அந்த மாதிரி பழகிட்டாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர், அவங்க பழகிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வேலை கொடுத்து பழகிட்டாங்க, நாம் வேலை செஞ்சு பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி பழகிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வீட்டில் ஒரு டிரைவரோ ஒரு பணிப்பெண்ணோ இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வருஷ காலமாக பணிப்பெண்ணும் இல்லை, ஒரு வருஷ காலமாக ஓட்டுநரும் இல்லை. அப்போ அந்த வீட்டு வாகனங்களுடைய நிலைமை என்ன? அந்த வீட்டு வெளி தோற்றங்கள், வெளியில் இருக்க ஸ்டோரு, அந்த குடவுனு, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுகள நிலைமை என்ன? அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பாத்ரூம், கிச்சன், துணிமணியை துவைக்கிற இடம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தை நகட்டாதவங்களுடைய நிலைமை இப்படி இருக்கும். அப்போது இது எல்லாமே நம்ம சரி பண்ணி எடுக்கிறதுக்கு சாதாரணமாக குறைஞ்சது 1 வருஷம் போகும். 1 வருஷம் போகும் அந்த சாம்ராஜ்யத்தை நாம் சுத்தம் பண்ணி நம்மளுக்கான இடமாக மாற்றி அமைக்கிறதுக்கு. பாச பழகணும், எல்லா விடயத்திலையும் பழகணும், எல்லாமே செய்யணும் அப்படின்னு போகும்போது 1 வருடம் கூட ஆகலாம், சிலருக்கு 2 வருடம் கூட ஆகலாம்.
ஆனால் அதெல்லாமே ரெடி பண்ணி நாம் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய பவரை முன்னிறுத்தலாம். அதனால் தயவு செய்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாக. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம், இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை, நீங்கள் வந்திருக்கிறீங்க ஏஜென்ட்டால், நீங்கள் வந்திருக்கிறது ஏஜென்ட்டால். முதலாவது அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லணும்? ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லணும். ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்லி ஏஜென்ட்டால் கணக்கே எடுக்கிறாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது நாட்டில் இருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பீரோ. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு யார் சரி குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அனுப்பி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் ஒன்று போட வைக்கணும். அப்போது பீரோவிலேருந்து உடனே ஏஜென்சியோட பேசுவாங்க. அப்போ ஏஜென்ட்டும் பீரோவும் பேசி ஒரு வேலை உங்களுக்கு அந்த இடத்துலையே நார்மலாக முடித்து தர முடியும்னா முடித்து தருவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்னாகும், உடனே எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்மளுடைய தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணினத்தோட தூதரகத்தால் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. பேசி என்ன பிரச்சனைன்றதை கேட்டு விசாரித்து உங்களுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்க பார்ப்பாங்க. சரி, அப்படியும் தூதரகமும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எம்பசிலையும் எதுவும் இல்லை, ஏஜென்சிலையும் எதுவும் இல்லை, பீரோவிலையும் எதுவுமே, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்திலையுமே எதுவுமே நம்மளுக்கு உதவி இல்லை. அப்படின்ற பட்சம், அப்படியான சூழல் வரும்போது 2-3 மாதமாவது இன்னும் எந்த ஒரு உதவியுமே இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்கள் வீடியோ ஒன்று போடுறதை பற்றியோ இல்லை எங்களோட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு கொள்றதை பற்றியோ யோசிக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டம் எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி என்னை இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க நீங்கள் பொய்யா, ஏன்னா நாங்கள்லாம் ஆதங்கம், ஏன்னா நாங்கள்லாம் தொழிலாளர்களுக்காக பாடுபடுறவங்க. நாங்கள் வந்தோமா உழைச்சோமா, நம்ம வீட்டில் எவன் கேட்டு போட்டால் நமக்கு என்ன, எவன் செத்தா நம்மளுக்கு என்ன, எவன் பிடிப்பாட்டு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு நாங்களும் மற்றவங்களை போல் சும்மா சாதாரணமாக சுயநலமாக சிந்திச்சு இருந்திருந்தா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி என்னோட யூடியூப்பில் நான் அன்றைக்கே வருமானத்தை காட்டிட்டேன். ஆனால் இந்த யூடியூப்பில் எனக்கு இந்த கிடைக்கிற இந்த நான் ஒரு நாளைக்கு 6 வீடியோ போட்டு ஒரு $5 $4 $7 $5 சம்பாதிக்கிறதையும் விட நான் நினச்சா என்னோடய வீட்டு லைனில் குறைஞ்சது 20-30 வண்டி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வண்டி கழுவுறது. குறைஞ்சது நான் ஒரு 20 வண்டி எடுத்துக்கிட்டேன்னா போதும், எனக்கு ஒரு 150 தினார் மாதம் முடிய கிடச்சிரும். அந்த 150 தினாருக்கும் நான் காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு போய் 6 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். இல்லை ஒரு 3 மணிக்கு போனேன்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த வண்டியெல்லாம் கழுவி முடிச்சிடுவேன். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீ. நான் காலையில் 3 மணி, அந்த 3 மணித்தியாலம் தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மாதத்தில் 15 நாளைக்கு 3 மணித்தியாலம் தான் ஸ்பெண்ட் பண்ண வரும். ஃப்ரீ. நான் மாதம் முடிய சம்பளம் இந்த யூடியூப்பை விட டபுள் டிபிள் மடங்கு. ஆனால் என்ன ஆகுது, அதெல்லாம் இல்லாமல் நான் விட்டுட்டு என்னுடைய முழு நாளையும், எப்படி என்னுடைய முழு நாளையும் 24 மணி நேரத்தையும் செலவு பண்ணி, சில டைமில் போதாமல் 24 மணி நேரத்தையும் தாண்டி அடுத்த நாளையும் கடன் எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் இப்போ நான் என்னுடைய வீடியோ நான் போடுறது காலையில் மாலையில் இரவையில் அப்படின்னு வருது. அந்த மாதிரி வீடியோ போடுறது எல்லாமே என்னுடைய சாப்பாடு நேரம், தூக்க நேரம், எனக்கு கிடைக்கிற சின்ன ஃப்ரீ டைம் அதுகளை தான் யூஸ் பண்ணுறேன். மற்ற டைமில் கொய்த்து வீட்டு வேலை இருந்து அதையும் பார்க்குறேன். அப்போது எனக்கு குறைஞ்சது 300-400 பேர் மெசேஜ் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம்னு வாய்ஸ் போடுறாங்க. அத்தனையும் கேட்டு அத்தனை பேருக்கு ரிப்ளை பண்ணி முடியும் போது விடிஞ்சிரும். ஆமாம், விடிஞ்சிரும். எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் போடுறவங்க பார்த்துருப்பாங்க பர்சனலாக. காலையில் 4 மணி, விடிய காலையில் 5 மணி, விடிய காலையில் 6 மணி, இந்த மாதிரி தான் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன். அப்போ நியூஸ் ரெடி பண்ணி என்னுடைய ஒவ்வொரு நாளையும் உங்களுக்காக நான் இழந்துக்கிட்டு இருக்கிறேன். தூக்கத்தை இழக்கிறேன், சாப்பாட்டை இழக்கிறேன். ஏன்? மக்களுக்காக ஏதாவது செய்யணும். சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனை பழி கொடுத்தாவது 100 பேரை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அந்த பழியாட நான் இருந்தாலும் என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த நாட்டில் கஷ்டப்படுறவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம், நல்ல நோக்கத்தோட, தூர நோக்கத்தோட இந்த செயல்பாடை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு போகிறேன். இதால் எத்தனையோ இழந்துட்டேன். நான் குடும்பங்களை இழந்துட்டேன், ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன். தெருவில் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிரைவர் எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது. ஸ்ரீலங்கா டிரைவர் ஒருத்தர் 1 வருட காலமாக எனக்கு அவரை கண்ணால் கண்டிருக்கிறேன், வெளியில் போகும்போது வரும்போது கண்டிருக்கிறேன். அவர் ஸ்ரீலங்கா டிரைவர் தான் அப்படின்றது எனக்கு 1 வருஷத்துக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா அப்போ தான் அவருடைய நான் நின்று கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறதே இல்லை. நான் டியூட்டிக்கு போனால் வெளியே போயாச்சு, வந்தாச்சு, வண்டியை நிப்பாட்டியாச்சு, உடனே ரூமுக்குள்ளே வந்தாச்சு, அடுத்த கட்ட வேலை. இப்படியே என்னையே நான் பிஸி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஏதோ எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இன்றைக்கே உயிர் போனாலும் சந்தோஷமாக போகட்டும்.
ஏன் மக்களுக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம். யார்கிட்டையும் எதுவுமே பிடுங்கி சாப்பிடலை, யாரையுமே கேவலமாக சித்தரிக்கலை, யாரோடதையும் பிடுங்கி சாப்பிடல. நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்கிறத நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி மக்களுக்காக கஷ்டப்படுறோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. யூடியூப்காரன் இவன் வீடியோ போடுறான், இவன் வீடியோ பார்க்கணுமா, இவன் 3 நிமிஷம் பேசுகிறான், இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் படுற கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுறது நம்மளுக்காக. ஆனால் எதுலேயுமே லேசாக எதையுமே இது செஞ்சிட முடியாது. ஏன் இன்னைக்கு ஒரு ஏஜென்ட்டாக இருக்கட்டும், எம்பசியாக இருக்கட்டும், ஒரு அமைச்சகமாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், சர்ஃபான் யூடியூபர், ஏன்னா அந்த அந்தஸ்தை நீங்கள் தந்துருக்கிறீங்க. அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறேன். 24 மணித்தியாலம் வேலை செஞ்சும் கண் முழிச்சு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு தண்ணி இல்லாட்டியும் நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு அந்த அந்தஸ்தை மக்களாகிய நீங்கள் தந்திருக்கீங்க. இப்போ சாதாரணமாக நான் ஒரு அமைச்சராக இருந்து எனக்கு வாக்களித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் செயல்பாடு செய்யணும். அது மாதிரி தான் இதுவும். என்னை நம்பி சர்ஃபான் BA vlog நாம் ஃபாலோ பண்ணுவோம். இவர்கிட்ட வந்து நல்ல தகவல்கள் எடுக்கலாம், இவரால் நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்கும். என்னை நம்பி என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தந்து என்னை ஒரு யூடியூபர் அப்படின்ற அந்தஸ்தை நீங்கள் தந்ததுக்காகத்தான், அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் செயல்படுறேன். அதை தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றி விசுவாசத்தான் இது வரைக்கும் காட்டிகிட்டு இருக்கிறேன். எனக்கு மெசேஜ் போடுற அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கு 500 பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அந்த 500 பேருக்கு ரிப்ளை கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் என்னுடைய தலைகாணியில் வச்சு தூங்கியிருக்கிறேன். காலையில் நியூஸ் போட்ட பிறகு தான், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷமாகுது. நான் காலையில் ஏர்லி மார்னிங் நியூஸை போட்ட பிறகு தான் சில டைமில் தூங்கியிருக்கிறேன், சில டைமில் நியூஸை போட்டு முடித்ததோடய டியூட்டி வந்துடும், வெளியாகி போயிடுவேன். இந்த இன்றைக்கெல்லாம் 7 மணி 8 மணி தூங்கலை. அதை பற்றி நான் அப்ஜெக்ட் பண்ணுறதே இல்லை. நான் இன்றைக்கி தூங்கலை. காலையில் சரியாக 7 மணி 7:30 மணி நியூஸ் போட்டு முடியக்கலை. அதுக்கப்புறமா 7:40 7:35 நினைக்கிறேன் நியூஸ் அப்டேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பாபா கால் பண்ணார். 8 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும், ரெடி ஆகுன்னு பாத்ரூம் போய் ரெடி ஆகிட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதுதான் என்னுடைய லைஃப். இருந்தாலும் அந்த நன்றி விசுவாசம், நம்மளை மக்கள் கவனிக்கிறாங்க, மக்களை நாம் கவனிக்கணும், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அதனால் ஏதாவது பிரச்சனை தான் நிச்சயமாக எவன் வந்தாலும் சரிதான், எந்த கொம்பம் வந்தாலும் சரிதான், ஏஜென்ட்டாக இருக்கட்டும், எம்பசியாக இருக்கட்டும், அமைச்சகமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், CIDயாக இருக்கட்டும், யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். வீடியோ போடுறது தான். அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் எங்களோட வீடியோ பயணம் தொடரும். ஆனால் அந்த வீடியோக்கள் போடுறதுக்கு முன்னாடி சாதாரண இப்போ இதெல்லாம் பாருங்கள், நான் வீடியோ வந்து நான் எத்தனையோ இது வரைக்கும் 200-300க்கு மேற்பட்ட பணிப்பெண்களை தூதரகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். வீடு பிரச்சனை, ரொம்ப ரிஸ்க், இருக்க முடியாதுன்ற சூழலில் எத்தனையோ உதவிகள் செஞ்சுருக்கேன். நான் எதையாவது போட்டு காட்டியிருக்கிறேன்னா, நான் இதுதான் செஞ்சேன், இவ்வளோ கொடுத்தேன், இப்படி செஞ்சேன், இவங்களை கொண்டு போய் எம்பசியில் விட்டேன், நான் எதுவுமே பண்ணுறதில்லை. ஏன் நம்ம செய்கிறது இறைவன் ஒருவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியும். ஏன் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனை CIDயில் கொண்டு போய் வச்சு செக் பண்ணினாங்க, விசாரித்தாங்க, 2.5 மணித்தியாலமாக வச்சு விசாரித்தாங்க, கோர்ட்டு கேஸு எத்தனை. ஏன் இந்த யூடியூபர் இல்லாமல் நான் பாட்டுக்கு வெளியில் 10 வண்டி எடுத்து போட்டு கழுகிட்டு இருந்திருந்தேன்னா, நான் பாட்டுக்கு அழகாக டெய்லி நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா வீடியோவில் ஃபோன், டிக்டாக், அது இது படம் எல்லாம் பார்த்து நாமளும் ஜோக் பண்ணி நல்லா ஜொலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஏன் என்னையை நானே இழந்தாலும் மக்களுக்காக செயல்படுறது படைச்ச இறைவன் ஒருவனுக்கு, ரப்பில் ஆலமீனுக்கு தெரியும்ன்றதால தான் இன்றைக்கி படைச்ச இறைவன் என்னை இன்றைக்கி எந்த இடத்துலையுமே தோற்கடிக்காமல் என்னைய தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கிறான், யாருக்குமே அநீதி செய்யாததால். அப்போ அதே மாதிரி நான் எதுக்குமே நான் இனிமேல் பயந்து செயல்பட போகிறதில்ல. என்னுடைய மக்கள், என்னுடைய சகோதரங்களுக்காக என்னால் முடிஞ்ச செயல்பாடை நான் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அதில் நியாயம் இருக்கணும். சும்மா உங்களுடைய காரியத்தை வெல்றதுக்காக பொய்யான தகவல்களோடு வராதிங்க. நான் சொன்னதை முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்சி, எம்பசி, பீரோ இதெல்லாமே முயற்சி பண்ணி பார்த்து அதில் இல்லைன்ற பட்சத்தில் சர்ஃபான் BA vlog ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வந்து ஹாய் ஹலோலாம் தேவையில்லை, வாய்ஸ் மெசேஜை போங்க, அப்படியே வாய்ஸ் மெசேஜை தட்டுங்க, வாய்ஸ் ஒன்று அனுப்புங்க உங்களோட பிரச்சனையை சொல்லி. நானும் கேட்டு என்னால் முடிஞ்ச சொல்யூஷன், என்னால் முடிஞ்ச உதவி நிச்சயம் செய்கிறேன். மற்றபடி என்னால் அதுக்கு மிச்சமாக எதுவும் செய்கிற அளவுக்கு இப்போதைக்கு தகுதி இல்லை. எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய புதிய அரசாங்கம் வந்திருக்குது, அதுக்கு மேலே ஏதாவது தகுதி தராதரம் கிடைச்சா அதுக்கு மேலே மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவையை நான் செய்வேன். தூதரகத்துக்கு நிறைய பேர் போக சொல்கிறாங்க. இன்றைக்கும் போனால் நம்மளுக்கு தூதரகத்தில் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு முடியாது. ஏன் தெரியும்? ஏன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் இப்படி ஆப்போசிஷனில் இருந்தால் தான் கேள்வி கேட்கும் இடத்துல நம்ம இருக்கலாம். இதே நம்ம அதிகாரி ஒருத்தனுக்கு கீழே இருந்தோன்னு வைங்களேன், அதிகார மட்டம் நம்மளை அடக்கும். சாருக்கு எதுவும் பேச முடியாது. சேராவது மயிராவது வெளியில் இருந்தோன்னா நம்ம தான்
நம்ம தான் கெத்து. நம்ம கேட்குறது நம்ம பேசுகிறது தான் அவங்க கேட்கணும். அதால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆப்போசிஷன்லேயே இருக்கிறேன். வெளியிலே இருக்கணும். பதவி அந்தஸ்து பவரெல்லாம் வேணாம். நம்ம இந்த நிலைமையிலே இருக்கணும். என்னைக்கு வரைக்கும் இன்றையிலிருந்து என்னைக்கு வரைக்கும் என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் என்னுடைய வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக நிச்சயமாக சர்பானுடைய குரல் என்னைக்குமே ஒலிக்கும். அதே போல் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு முடிந்த வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி செயல்படுவேன். வீடியோன்னு போட்டுக்கிறேன். அந்த சிங்கள வீடியோ உங்களுக்கு யாருக்கு சிங்களம் தெரிஞ்சவங்க வேண்டாம், கடைசி அந்த அன்றைக்கி போட்ட வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோட ரிப்ளே வீடியோ தான் இது. தெரிஞ்சவங்க சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த கடைசியில் வரக்கூடிய வீடியோவையும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இருங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள் தைரியமாக. எல்லாமே சரியாகும். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். සප්‍රා මචං ඔබගේ YouTube එකේ මේක පළ කරන්න මම ඔයාගෙන් ඉල්ලන ඉල්ලීමක්. මොකද මගේ අතින් වෙච්ච දෙයක් මම නිවැරදි කරන්න ඕනේ. මම වීඩියෝ එකක් දැම්මා සුනීතා විදානපතිරණ අමීන් ඒජන්සිය වෙන්න ඕනේ. ඉතින් ඒකේ මට හම්බෙන්නේ අසත්‍ය තොරතුරු ටිකක්. ඒකට ඒ අසත්‍ය තොරතුරු ටික ඒක මම සමාජගත කරා. ඒක දැන්මහම ඒ මිනිස්සුන්ට උනේ අපකීර්තියක්. ඉතින් ඒ අපකීර්තිය නිවැරදි කරන්න එපා. මේ අපකීර්තිය මේ නිවැරදි කරන්න ඕනේ. අපකීර්තිය නිවැරදි කරන්න තමයි මේ වීඩියෝ කරන්නේ. මගේ TikTok එකේ මම දැම්මා. මුලින් දා වීඩියෝ මම අයින් කරලා තියෙනවා. සහ මේ අක්කා මට මෙයාට පඩි ගෙවපුවා සහ මෙයාට වෙච්ච දේවල් සියල්ලම මේ ප්‍රශ්නේ සම්බන්ධයෙන් ඇවිල්ලා පෞද්ගලිකව කතා කරා. ඒතකොට මේ මිනිස්සු රත්තරන් මිනිස්සු. මගේ අතිනේ මම දහස්වර සමයල මගේ අතිනේ වරද සිද්ධ වෙන්නේ. මොකද මම මේකේ පසුබිම හොයන්නේ නැහැ. ඒ පසුබිම හොයන්නේ නැති හින්දා තමයි මේ මිනිස්සුන්ට මේ වෙන්නේ. මම මේ වෙලේ ගත්තේ මට තොරතුරු ආපු ගෑනු කෙනාගේ පැත්ත. හරිද? මම කොයි වෙලාවෙත් නිවැරදි තැන හිට ගන්නවා. ඉතින් ඒ තොරතුරු මැත්තේ තමයි මම වීඩියෝ එක කරන්නේ. පස්සේදී මේ මිනිස්සයා මට ආද ඇවිල්ලා කතා කරලා පෞද්ගලික ආසායක පුතාලා දෙන්න කතා ඇවිල්ලා මෙන්න මේක උනේ මෙන්න මේකයි තත්ත්වය සියල්ලම පෙන්වන. ඒ විතරක් නෙවෙයි මේ කියන ගැහණු කෙනාට කෝල් එකක් අරගෙන මේ වීඩියෝ කෝල් එකක් අරන් කතා කරනවා. හරිද? එතකොට එයා එහෙම තියෙද්දි මෙයා දෙන්නේ වෙනම කතන්දරයක් අපිට අපෙන් උදව් ඉල්ලනවා. උදව් ඉල්ලන්නේ මෙයා මේ සුනීතා විදානපතර ගිනක්කගේ ලොකු මෙයා තනිකර මේ වංචාකාරියක් මෙහෙමයි කරන්න කියලා අපකීර්තියක් එයාට දෙන තැන මේ වීඩියෝ එක කරන්න මට views හොයා ගන්නවත් කිසිම දෙයකින් නෙමෙයි මම මේ වීඩියෝ අප්ලෝඩ් කරන්නේ. ඉතින් මිනිස්සේ අපහසුතර පත්‍රයෙන්දි ඒක යම් කෙනෙක්ගේ නිලධාරියෙක්ගේ ඇහැ ගැටෙන්න. ඒක තමයි මම බලාපොරොත්තු වෙන්නේ. ඉතින් ඒක දැන් මම සමාව ඉල්ලනවා. මොකද ඒක වරදක් මගේ අතින් වුණ දහස් වාරයක් ඒ සමාව ඉල්ලන මේ මිනිසුන්ගේ. මොකද ඒක නිවැරදි වෙන්න ඕනේ සප්‍රාන්. මචං අපි මිනිසුන්ට සමාජගත කරන නිවැරදි දේ. ඉතින් මේකෙදි ඒ මිනිස්සු ඇවිල්ලා කතා කරා. මට ඒ වාං සියල්ල මම දැක්කා. ඉතින් මේක දාන්න මේ මිනිසුන්ගේ ඒ අමීන් ඒ එන්ටර්ප්‍රයිසස් සහ ඒ සුනිත විදානපතරක්කට උණ හානිය මචං අපි නවත්තන්න ඕනේ. හානිය නැවතිලා යක්කගේ ඒ බිස්නස් ඒ විදිහටම වෙන්න ඕනේ. ඉතින් මේක තමයි හොඳම දේ සප්‍රාන්. මේක පුළුවන් ඉක්මනින් ඔයා සමාජගත කරන්න. මම ඔයාට මේ ඒක තමයි කළ යුත්තේ මචං. ඔයා මේ දේ මම වෙනුවෙන් කරලා දෙන්න සප්‍රාන්. මේක තමයි මම ඔයාගෙන් ඉල්ලන්නේ. මම මේක කමල් අයියනොත් ඉන්නවා. කමල් අයියටත් මේ දේ කියන්න ඕනේ. මේ කමල් අයියනොත් විදේශ සණ්ඩේකෙත් මේක දාන්න කමල් අයියේ. ඔයා මට මේ වෙලාවේ මේ උදව්ව කරන්න. පද මේ මිනිස්සුන්ට හානියක් සිද්ධ වුණා. ඒක නවයා අතින් වෙච්ච ලොකු වරදක්. නවයා සත්‍ය පැත්තේ හිට ගන්න හැම වෙලාවම ඒත් මම සත්‍ය කියලා මේ වතා හිටගෙන තියෙන වැරදි පැත්තේ. ඉතින් ඒක නිවැරදි කරන්න ඕනේ. ඉතින් මට කමල් අයියත් ලොකු උදව්වක් ඉල්ලනවා මම මේ වෙලාවේ. කමල් අයියටත් කියන කමල් අයිය විදේශ සණ්ඩේකෙම දාලා මට මේ වෙලාව උදව්වක් කරන්න. මේ මිනිස්සුන්ගේ නැති වෙච්ච කීර්ති නම හදා ගන්න ඕනේ. ඉතින් හැම වෙලාවෙම හැමදේම පැත්තේ ඇත්ත කියන කතා කරා. මට වෙච්ච වරද මන් දැන් මේ නිවැරදි කරනවා. ඉතින් මේ මිනිස්සු මට පෞද්ගලිකව වෙන සුහදව රත්තරන් මිනිස්සු. සුහදව කතා කරපු රත්තරන් මිනිස්සු. ඒ හින්දා ඒ මිනිස්සු ගැන වැරදි වැටහීමක් ඇතුණක් නැහැ. යා තමන්ගේ සේවිකාවන් හරියට වැටලා දානවා සහ ඒ දේවල් සිද්ධ වෙනවා. ඉතින් ඒ සම්බන්ධව දැන් මේ මිනිස්සු කවුද කියලා මම තේරුම් ගත්ත කතා කරද්දි. ඉතින් ඒ හින්දා තමයි මේ වීඩියෝ එක කරේ.
වෙච්ච වැරද්ද නිවැරදි කරනවා. ඉතින් එයාලට වෙච්ච හානිය නවත්ත ගන්න තමයි මේක කරේ. මොකද මමයි වීඩියෝ එක කරන්නේ. ඉතින් මම ඒක නිවැරදි කළා මම ආපස්සට දැම්මා. ඒ රිවර්ස් වීඩියෝ එක කරා ඒකයි. ඉතින් මේකට මේක සමාජගත වෙන්න ඕනේ හරි විදියට. ඉතින් සුනිත් අක්කලාගේ தත්තේ මේක අනිවාර්යෙන් කියන මොකද මේ මට තර්ජනයක් කළා රේ මෙහි එහෙම දෙයක් නෙවෙයි. මගේ සිය කැමැත්ත සහ උනදී මේ උන දේ තමයි මම දැන් මේව කරේ නැතුව මේ මරතර ජනලා අනේ අර එහෙම කරා නෑ මේක මේ සුහදව මේ ප්‍රශ්න මම මේ ඉවර කරන්නේ මගේ අතින් දාපු දේ මම ඒක නිවැරදි තැනට ගෙනාවා. ඉතින් කියන්න ඕනේ මේ කවුරුත් මේ උඹ බය වුණාද නවයා උඹට මරතර ජන ඇවිල්ලා ඔබ මේ කර නෑ එහෙම නෙවෙයි. මේක මේ මිනිස්සු ඇවිල්ලා මම හිත පෞද්ගලික කතා කරා. ඉතින් ඒ ඇත්ත කතාව ඒ මිනිස්සු එහෙම කතාවද මම ඇත්ත කියන්න ඕනේ. ඇයි මට අනිත් දේවල් දානවා නම් ඒ මිනිස්සු ඇවිල්ලා කියද්දි මට ඇයි ඒක දාන්න බැරි? ඉතින් ඒක තමයි මම මේ දාන්නේ. මේක මගේ TikTok page එකේ මේක අප්ලෝඩ් වෙනවා. ඒ වගේම සප්‍රාන් සහ කමල්ලේටත් මම මේක යවනවා. එයාලත් ඒ YouTube channel එක දායි. මේ නිවැරදි කරන්න ඕනේ හින්දා මම එයාලට දාන්න කියලා කියන මට බල කරන්න බෑ. එයාලා දායි. හිතලා මං හිතනවා මයිත් එක මේ පැත්තේ හිටගනි කියලා. සප්‍රාන් අනිවාර්ය හිටගනි. කමල්ලේටත් මං ඉල්ලා සිටිනවා කමල්ලේනොත් මේ දේ කරන්න කියලා. ඉතින් මම සහ සප්‍රාන් පෞද්ගලිකව හඳුනාගත්තේ නැහැ. අද තමයි කමල්ලයි හරහා තමයි සප්‍රාන් හඳුනාගන්නේ. මොකද අපි දෙන්න කතා කරලවත් කරපු වීඩියෝ එකක් නෙමෙයි. ඇත්ත කතාවක් කියන සප්‍රාන් සහ මම අද දිනේ තමයි කතා කරන්නේ. එතකොට සප්‍රාන් මමයි කතා කරලා කරපු දේවල් නෙමෙයි මේවා. හින්දා 10 වාරයක් සප්‍රාන් මේ මං සමාව ඉල්ලන මොකද මගේ වීඩියෝ තමයි සප්‍රාන් දාන්නේ. මේ අපි දෙන්න කතා කරපු දේවල් නෙමෙයි මමයි වීඩියෝ එක කරන්නේ. එතකොට සප්‍රාන් මගේ වීඩියෝ එක එයා සමාජගත කරනවා. ඉතින් මේ වෙලාවේ සෑම වෙලාවම මම සමහර වෙලාවට ගොඩක් මගේ වීඩියෝ සප්‍රාන් වීඩියෝ ගත කරා. ඉතින් එයා YouTube එකේ දාගත්තා. දාලා තියෙනවා. මේක අපේ කවමදාවත් කතා නොකරත් මේක මේ හරි දේ පැත්තේ සප්‍රාන් හිටගත්ත මිනිස්සෙක්. ඉතින් සප්‍රාන් හරි දේ වගේම කමල්ලේත් හරි දේ හිටගත්තා. මමත් ඒ දේ කරේ. ඉතින් එක්තැනක මට වැරදුනා. ඒ වැරද්ද මම නිවැරදි කරනවා. එක්තැනක වැරදුනා. ඒ වැරද්ද තමයි නිවැරදි කරගෙන යන්නේ. ඉතින් මේක සමාජගත වුණාම ඒ වෙච්ච පවුලට වෙච්ච හානියට 10 වාරයක් සමාව ඉල්ලනවා. ඒක තමයි විය යුත්තේ. මොකද හරි දේ පිළිගන්නේ කියලා මම හිතනවා. එහෙනම් තෙරුවන් සරණයි.